பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலையை தேவன் தானமாய் நம்ம தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையிலும் சங்கீதங்கள் 145 அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார். யார் யார் ஆமென் இடறுதல் வீழ்ச்சிகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிறதுண்டு. ஆனால் தேவனுக்கு பயந்து தேவ சந்நிதியில் பிரியமாய் நடக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கூட யோபுக்கு வந்தது போல சோதனைகள் வரும்போது பதறி பேசுகிற ஆமென் சூழ்நிலைகள் வரலாம். ஆனாலும் தேவ பிள்ளைகள் எந்த இடத்தில் சறுக்கி விழுகிறார்களோ, சத்துரு விழும்படியாய் தள்ளுகிற நேரங்கள் வரும்போது ஆமென் கர்த்தரோ தாங்குகிறார். வேதம் சொல்லுகிறது, சத்துரு என்னை விழும்படியாய் தள்ளினான், கர்த்தரோ என்னை தாங்கினார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்த காலை வேளையில் நம்மை தாங்குகிற ஒரு தெய்வன் உண்டு. வீழ்ச்சியில் எல்லா மனிதரும் நம்மை பரிகசிப்பார்கள், உதாசீனப்படுத்துவார்கள், ஏளனமாய் நினைக்கிற நேரம் தேவனோ நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவர். இந்த கால வேளையில் எந்த சூழ்நிலையானாலும் ஆமென் அந்த சந்தர்ப்பங்களை அனுமதித்தவர், அந்த சோதனையிலிருந்து ஜெயத்தை எழும்ப பண்ணுகிற ஒரு தெய்வன். ஆமென் பேதுரு பதறி போய் ஆமென் மறுதலிக்கிறது உண்டு. ஆனாலும் அவருடைய அன்பு பார்வை அவனுடைய உள்ளத்தை உருக்கி மறந்திரும்ப செய்ததே. இந்த கால விளைமை தாங்குகிற ஒரு தகப்பன், எந்த சூழ்நிலையிலும் நம்மை தாங்கி நிறுத்துகிற ஒரு தேவன். விழுந்து போய் ஆமேன் நொறுங்கி போய் இருக்கிற இடத்தில் ஆமே ஆண்டவரே நான் விழுந்து விட்டேன், நான் தவறிவிட்டேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று எந்த ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை நோக்கி ஆமேன் கூப்பிடுகிறார்களோ, என்னால் எழும்ப முடியல ஆண்டவரே, என்னை தாங்கி தூக்கிவிடும் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எல்லா இருதயங்களுக்கும் தேவன் தாங்குகிறவர், தூக்கி விடுகிறவர். இந்த காலவெளியில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எந்த சூழ்நிலையில் விழுந்து கிடக்கிறாயோ, எந்த சூழ்நிலையில் நிற்க முடியவில்லையே, கால் இடறுகிறதே, கால் சறுக்குகிறதே என்று நினைக்கிறாயோ, அந்த இடத்தை ஆண்டவரை நோக்கி பார். அவர் உன்னை தாங்குவார், உன்னை தப்புவிப்பார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சந்நிதியை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, யார் யார் நிற்க முடியவில்லையோ ஆண்டவரே, கால் சறுக்குகிறதப்பா, பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியவில்லை, ஆமே உலகத்தின் ஆசை இச்சைகளில் சிக்கி கொள்ளுகிறப்பா, என்னை தாங்குங்க, என்னை தூக்கி விடுங்க என்று யார் யார் ஆண்டவரே இந்த நாளிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவருடைய பலவீனத்தை அறிந்த தேவன் அவர்களை அந்த வீழ்ச்சியிலிருந்து எழும்ப பண்ணும்படியாய், தாங்கி நிறுத்தும்படியாய், சிதறி போகாதபடி, நிர்மூலமாகாதபடி தாங்கி நிலை நிறுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உன்னுடைய பலவீனத்தில், உன்னுடைய சறுக்குதலில் தாங்குகிற ஒரு கர்த்தர் உண்டு. God bless you. Praise the Lord.